மேஷ ராசிக்கு இவ்வாரத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றிகளையும் எடுக்கின்ற முயற்சியிலே மிகப்பெரிய நன்மைகளையும் சாதகமான சூழ்நிலைகளையும் நிலவக்கூடியதாக ஒரு நன்மையான யோகமான வாரமாக இவ்வாரம் அமைந்திருக்கின்றது. அதே சமயத்தில் ஞாயிறு மற்றும் திங்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது அஸ்வினியில பிறந்தவர்கள் அனுஷம் நட்சத்திரம் வருகின்ற நாளாகப்பட்ட ஞாயிறு அன்று மகாலட்சுமியை வணங்குவது நல்லது. நீங்கள் பரணியிலே பிறந்தவராக இருந்தால் கேட்டை நட்சத்திரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அவ்வாறு கேட்டை நட்சத்திரம் வருகின்ற நாளிலே நீங்கள் இந்திரனை வணங்குவதும் மற்றும் குமரனை வணங்குவதும் நல்லது. அதே போலவே நீங்கள் கிருத்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு மூலம் நட்சத்திரம் சந்திராஷ்டம நாள் இவ்வாரத்தில் வருகின்றது. மூலம் நட்சத்திரம் வருகின்ற நாளில் உங்களுடைய பித்ருக்களை வணங்குவது நல்லது. அவ்வாறு இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் சந்திராஷ்டம நாட்களிலே உங்களுடைய சந்திராஷ்டமத்துக்குரிய நட்சத்திரம் வருகின்ற நாளிலே அதற்குரிய அதிதேவதைகளை வணங்குவதனால் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு வெற்றிகளும் மேன்மைகளும் இருக்கின்றது. அதே சமயத்தில் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஞாயிறு மற்றும் திங்கள் சந்திராஷ்டமம். இது பதிவை முழுமையாக பாருங்கள். பொது பலனுக்கு பிறகு இறுதியாக தாராபலம் கொண்ட சில நாட்கள் இவ்வாரத்தில் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். மிக முக்கியமானது அது. ஆகையால் முழுமையாக பார்ப்பது மூலம் உங்களுக்கான பலன்கள் தெரிய வரும். அவ்வாறு பார்ப்பது சிறப்பு. இவ்வாரத்திலே உங்களுடைய ஆரோக்கியம் மற்றும் மனநிலை எவ்வாறு இருக்கு என்று பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாய், 4ஆம் இடத்திலே புதன் மற்றும் சூரியன். இவற்றிலே புதன் 4லே இருப்பது யோகத்தை தரும். 4ஆம் இடம் சுகஸ்தானம். சூரியனும் புதனும் சேர்வது புதன் ஆதித்ய யோகம் என்கின்ற யோகம் பெறுவீர்கள். ஆனாலும் உங்களுக்கு 6லே செவ்வாய் இருப்பது உங்களுடைய ராசிக்கு அதிபதி 6லே இருப்பது மிக பலம் கொண்டது. அவற்றிலே சூரியனுடைய நட்சத்திரம் உத்தரத்தில் இருப்பது சிறப்பானது. இருந்தாலும் சனி வக்ரமாக செவ்வாயை பார்க்கிறார். சனி வக்ரமாக இருப்பது உங்களுக்கு 7.5 ஏற்படக்கூடிய பாதிப்பு இல்லாமல் தன் நிலை மாறி கெடுதலை செய்ய மாட்டார். ஆனாலும் சனியும் செவ்வாயும் யுத்தம் செய்யக்கூடிய கிரகம். இத்தருணத்தில் உங்களுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அதே சமயத்தில் ஒருவருடைய மனநிலையாகப்பட்டது கொஞ்சம் பதற்றமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் அதிகமாக ஒரு பதற்றம் உங்கள் மனதில் இருக்கும். வயிற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். 6ஆம் இடம் நம்மளுடைய வயிறை குறிக்கக்கூடிய இடம். அவ்விடத்தில் சனி செவ்வாயை பார்ப்பதினால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் வயிற்று சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். உணவுகளை எடுப்பதிலே எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்வது இவ்வாரத்தை பொறுத்தவரை நல்லது. சந்திராஷ்டம நாட்கள் இந்த வாரத்தில் இருப்பதினால் அந்த நாட்களிலே ஞாயிறு வருவது, ஞாயிறன்று நம்ம நிச்சயம் அசைவ உணவு சாப்பிடுவோம். ஆகையால் அசைவ உணவில் எளிதாக ஜீரணமாகக்கூடிய உணவை இந்த வாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். குறிப்பாக ஆகஸ்ட் 3 ஞாயிறன்று. மற்றபடி உங்களுடைய மனம் 4ஆம் இடத்திலே புதன் வக்ரமாக இருப்பதனால் பொதுவாக உங்கள் ராசிக்கு பகை கொண்டவர் புதன். அவர் 4லே இருக்கிறார். ஆனால் வக்ரம் அது நல்லது. 3லே சுக்கிரனும் குருவும் இருக்கின்ற யோகமும் இருக்கிறது. எனவே மனதை பதற்றப்படுத்தாமல் எந்த ஒரு விஷயத்திலும் அவசரம் இல்லாமல் கொஞ்சம் நிதானமாகவும் அதே சமயத்தில் இறை வழிபாட்டுக்குரிய தினமாக இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் செவ்வாய்க்கிழமை என்று அனுமன் ஆலயம் செல்வது நல்லது. பொதுவாக மேஷராசியிலே பிறந்தவர்கள் அனுமனை வணங்குவதும் அதுவும் செவ்வாய்க்கிழமை என்று அனுமன் ஆலயம் செல்வது அனுமன் சாலிசாவை கேட்பது எப்பொழுதும் யோகத்தை தரும். ஆகையால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க அனுமன் வழிபாடும் மனநிலையில் எந்த விதமான குழப்பங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையாக உங்களுக்கு அனுமன் சாலிசாவை கேட்பது பலத்தை கொடுக்கும். இருந்தாலும் இந்த வாரத்தில் சமூகத்தில் உங்களுடைய மதிப்பு அந்தஸ்து உயரும். மற்றவர்களுடைய ஒத்துழைப்பு மிக சிறப்பாக இருக்கும். எடுக்கின்ற முயற்சியில் உங்களுடைய உற்றார் உறவினர்கள் உங்களுடைய மற்றவர்களுடைய செயல்கள் உங்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்புகள் இருக்காது. உறவுகளிடம் நல்ல ஒரு மதிப்பு மரியாதையை பெறுவீர்கள். மேன்மையான வாரமாக இந்த வாரம் இருக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டியது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்தவரை இறை வழிபாட்டுக்குரிய பரிகாரமாகத்தான் நான் அனுமன் சாலிசாவை செவ்வாய்க்கிழமை தினமும் கேட்பதும் செவ்வாய்க்கிழமை என்று அனுமன் ஆலயம் செல்வதன் மூலம் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிக்குரிய வாரமாக அமைவது சிறப்புக்குரியது. தொழில், வேலை மற்றும் பொருளாதாரம் என்று பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை சூரியன் புதன் பார்ப்பதும் 9ஆம் இடத்தை குரு பார்ப்பதும் சிறப்பானது. மேலும் செவ்வாய் உங்களுக்கு 6லே அமர்ந்து 4ஆம் பார்வையாக 9ஆம் வீட்டை பார்க்கிறார். உங்கள் 8ஆம் பார்வையாக ராசியை பார்க்கிறார். எனவே தொழில், வியாபாரம் மற்றும் உத்தியோகத்தை பொறுத்தவரை மனதிலே உறுதியை இருக்கும். எந்த ஒரு செயலையும் என்னால் முடிக்க முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை இருக்கும்.
வக்ர சனி உங்களை பார்க்கிறார், உங்கள் ராசியாதிபதியாகப்பட்ட செவ்வாயை பார்க்கிறார் என்றாலும் மன உறுதி நன்றாக இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் முடிக்க முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை, தைரியம் இருக்கும். தொழிலை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால் வேலையாட்களிலே நீங்கள் சிறப்பாக வேலை வாங்குவீர்கள். அவர்களுடைய ஒத்துழைப்பும் நன்றாக இருக்கும். ஒப்பந்தங்கள் போடுவதில் எந்த விதத்திலும் பாதிப்புகள் எவையும் இல்லை. பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும். வரவுகள் சிறப்பாகவும் செலவுகளும் கட்டுக்குள் இருக்கும். சனி வக்ரமாக இருப்பதினாலும் ராகு லாபத்தில் இருப்பதினாலும் இந்த வாரம் தொழிலை பொறுத்தவரை லாபம் மிக மிக நன்றாக இருக்கும். வியாபாரத்தை பொறுத்தவரை மக்களிடம் உங்களுடைய வியாபாரத்தின் மீது ஒரு ஈர்ப்பு மற்றும் மக்கள் வருவது, செலவு வாங்குவது, பல பொருட்கள் வாங்குவது என்று இந்த வாரம் வியாபாரம் அதிகமான லாபத்தை பெறும். தேவையற்ற செலவுகள் எவையும் வியாபாரத்தில் இருக்காது. புதிய வியாபார யுத்திகளை கையாளுவீர்கள், பிரபலப்படுத்துவீர்கள் உங்கள் வியாபாரத்தை. இந்த வாரம் அவற்றில் எந்த விதமான தடைகள் இல்லை. வேலையாட்கள் சிறப்பாக வேலை செய்வார்கள். உங்களுடைய எண்ணங்களும் மிக தெளிவாக இருக்கும். அதே சமயத்தில் ஆரோக்கியத்திலும் அக்கறை காட்ட வேண்டும். அதிக வேலை பலுவும் இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை. இருப்பினும் லாபம் கொண்ட வாரமாக இந்த வாரம் இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை உயரதிகாரியும் நட்புறவு சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் இந்த வாரம் தடைகள் எவையும் இல்லை. வேலையாட்கள், சக ஊழியர்கள் என்று உங்களுக்கு வேலைக்கு பணிபுரிபவர்கள் இருபாலாரும் ஆண் பெண் இருவரும் உங்களை நட்புறவு காட்டுவார்கள். என இந்த வாரத்தை பொறுத்தவரை உத்தியோகத்தில் உற்சாகம், சுறுசுறுப்பு. கலைத்துறை என்று பார்க்கின்றது. கலைத்துறையிலே இருக்கின்றவர்களுக்கு சுக்கிரன் மிக சாதகமாக 9ஆம் இடத்தை பார்ப்பதினால் உங்கள் ராசிக்கு அவர் 7ஆம் இடம் என்பதால் மக்கள் ஆதரவு நன்றாக இருக்கும். உங்களுடைய படைப்புகள் வெளியிடுவீர்கள். தடைகள் எவையும் இல்லை. ஆதரவு நன்றாக, வெற்றிகளும் இருக்கிறது இந்த வாரம் கலைத்துறையில். அரசியல் சாதகமற்ற வாரமாக சூரியன் 4இல் இருப்பதினால் அரசியலிலே நிதானம், பொறுமை காட்டுங்கள். 2ஆம் இடத்தை வாக்குஸ்தானத்தை சனி வக்ரமாக பார்ப்பதும் செவ்வாயையும் பார்ப்பதினால் இந்த வாரம் மேடை பேச்சுகளிலே, ஊடகங்களிலே போன்றவற்றில் அரசியலை பேசுகின்ற போது கவனமாக இருக்க வேண்டும் அரசியல் தலைவர்கள். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில், வியாபாரம் மற்றும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த நன்மைகளும் மேன்மைகளும் நல்ல லாபங்களையும் பெறக்கூடிய ஒரு வெற்றிக்குரிய வாரம், சிறப்பான வாரம், மகிழ்ச்சிக்குரியது. மேஷராசிக்குரிய குடும்பம் மற்றும் காதல் உறவுகளை வாரத்தை பொறுத்தவரை ஆண்களுக்கு மனைவியால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அன்பும் பாசமும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரம். கணவன் மனைவி உறவிலே எவ்விதத்திலும் சஞ்சலம், குழப்பங்கள் இல்லை. காரணம் 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால் மனைவி உங்கள் மீது அதிக அன்பையும் பாசத்தையும் காட்டுவார். குழந்தைகளாலும் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம். அவர்கள் கல்வியிலே மேன்மை, வெற்றி இருக்கிறது. மாணவ கண்மணிகள் பொறுத்தவரை உங்கள் குழந்தைகளுக்கு. பெண்களை பொறுத்தவரை உங்களுடைய கணவர் மீது நீங்கள் மிகுந்த அன்பை காட்டுவீர்கள். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் 3இலே அமர்ந்திருப்பதனால் அந்த வீடு 7க்கு 9ஆம் வீடாக இருப்பதனால் கணவர் மீது மிகுந்த அன்பும் அவரும் உங்கள் மீது மிகுந்த பாசத்தையும் காட்டுவார். மனதில் எந்த விதத்திலும் குழப்பங்கள், சஞ்சலங்களில் தெளிவான ஒரு மனநிலை இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய குழந்தையுடைய கல்வியிலும் மேன்மையும், மகிழ்ச்சியும், சந்தோஷமும் பெறுவீர்கள். இந்த வாரம் அவர்களுடைய கல்வியிலே சுறுசுறுப்பு இருக்கும். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இவ்வாரம் திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை ஆண்களுக்கு இந்த வாரம் ஒரு சாதகமான வாரம். சந்திராசிரம நாட்களை மட்டும் தவறுகள் திருமண வாரம் தேடுவதை பொறுத்தவரை நீங்கள் வரங்களை தேடுவதில் இந்த வாரம் எந்த விதத்திலும் சஞ்சலங்களும் தடைகளும் இல்லை. காரணம் குரு 7ஆம் இடத்தை பார்ப்பதினால். பெண்களுக்கு திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை இந்த வாரம் உங்களுக்கும் ஒரு நல்ல சாதகமான வாரம். திருமண வாரங்களிலே இந்த வாரம் நல்ல வரன் அமையும். உங்கள் இருவருக்கும் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஜாதகம் சாதகமாக இருந்தால் நல்ல வரன் கொண்டதாகவே அமையும். இந்த வாரம் கோச்சார ரீதியாக எந்த விதமான தடைகள் இல்லை. மறுமணம் என்று பார்க்கின்ற பொழுது ஆண்களை பொறுத்த 11ஆம் இடம் தான் மறுமணஸ்தானம். அதுவும் பெண்களுக்கும் 11ஆம் இடம் தான் மறுமணஸ்தானம். மறுமணத்தை பொறுத்தவரை இவ்வாறும் 11ஆம் இடத்தை குரு பார்ப்பதினால் அங்கு ராகு இருப்பதனால் முதல் திருமணத்தில் இருக்கக்கூடிய பாதிப்பிலிருந்து வெளிவந்து மறுமணத்துக்குரிய நல்ல வரணமையக்கூடிய யோகமும் இருக்கின்றது. எவ்விதத்திலும் தடைகள் இல்லை. அவ்வாறு திருமண வரன்கள் தேடிக்கொண்டிருக்கின்ற அன்பர்கள் எங்களுடைய திருமண இணையதளம் எனது ஜோதிட மேற்பார்வையிலே சென்னை வாலாஜா ரோடிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற திருமண இணையதளமே bharatmatchpoint.com. ஆண் பெண் இருவருக்கும் அவ்வாறு வரன்களை தேடிக்கொண்டிருப்பவர் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். தேவைப்பட்டால் என்னை நீங்கள் அலைபேசியில் அழைக்கலாம். காதலை பொறுத்தவரை மகிழ்ச்சி, சந்தோஷம். இந்த வாரம் அன்பை காட்டுவீர்கள், அன்பை அவர்களும் கொடுப்பார்கள். காதலை வெளிப்படுத்தும் இந்த வாரம் சாதகமே. சந்திராசிரம நாட்களை மட்டும் தவறுங்கள். எனவே இவ்வாரத்தை பொறுத்தவரை குடும்பம் மற்றும் காதல் என்று பார்க்கின்ற பொழுது மேஷராசி அன்பர்களுக்கு பொறுத்தவரை சகோதர சகோதரிகளுக்கு இந்த வாரம் மகிழ்ச்சி, சந்தோஷம்.
எந்த விதத்திலும் குடும்பத்தில் சஞ்சலங்கள் குழப்பங்கள் இல்லை. ஆகையால் மனதில் உற்சாகம் சுறுசுறுப்பு என்று ஒரு மகிழ்ச்சிக்குரிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது, சிறப்புக்குரியது. இவ்வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் சிறப்பு கவனம் மற்றும் இறைவழிபாடு அமைத்துக் கொள்ள வேண்டியது எவ்வாறு என்று பார்க்கின்ற பொழுது, செவ்வாய்க்கிழமை அன்று நீங்கள் ஆஞ்சநேயர் ஆலயம் செல்வதும் அல்லது செவ்வாய்க்கிழமையிலே மாலை சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு கணபதி ஆலயம் செல்வது நல்லது. பொதுவாக கணபதியை அங்காரக கணபதி என்று அழைப்போம். அவ்வாறு செவ்வாய்க்கிழமை அன்று நீங்கள் சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு கணபதி ஆலயம் செல்வதும் யோகத்தை தரும். இவை நீங்கள் சிறப்பு கவனமான நாளாக செவ்வாய்க்கிழமை என்று அமைத்துக் கொள்ளுங்கள், வெற்றிகளை பெறுவீர்கள். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் இவ்வாரத்தில் எவை என்பதை அறியலாம். மேலும் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும், சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் பட்டனையும் கிளிக் செய்யும்படியும், லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெறுக, வளம் பெறுக.